ஹாய் சொல்றா. ஹாய் ஹரி, ஹாப்பி பர்த்டேடா. டேய் நானே மறந்துட்டேன்டா. தேங்க்யூடா. நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்னு பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கேன். ட்ரீட்னு சின்ன வார்த்தையில முடிடா. உனக்கு இல்லாததா? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் பெருசா இல்லை. சண்டே ஈவினிங் படத்துக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போகலாம். அவ்வளோதானா? டபுள் ஓகேடா. ஆமாம், சேகரும் ரமேஷ் என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமாம், நீ இன்னும் தூங்கல? இல்லைடா, ஆஃபீஸில் தான் இருக்கேன். அப்புறம் ஆவிகளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். சான்ஸே இல்லை. இதை பற்றி நாளைக்கு நான் உனக்கு நேரில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நீ எந்த விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக போய் பார்க்குற. எதையும் லைட் எடுத்துக்க. லைஃப் இஸ் ஷார்ட். டேக் கேர். குட் நைட். வாடா மண்டையா, வா. என்னடா போடுது? இதுதான் ஆவிகளோட பேசுகிற போர்டு. ஆவியா? ஆமா, இதை வச்சு என்ன பண்ண போற? ஆவிகளோட பேச போகிறேன். ஆவிகளில் நல்ல ஆவி இருக்குது, கெட்ட ஆவியும் இருக்குது. அதை நம்மகிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம இந்த போர்டு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். சரியா பல்லடா. இந்த போர்டில் எஸ் நோன்னு 2 இருக்கும். இந்த டம்ளர் மேலே விரலை வச்சு மனசை ஒருநிலைப்படுத்தி ஸ்பிரிட் ஆர் யூ ரெடின்னு நம்ம அதை கூப்பிடணும். இப்போ இந்த ரூமில் கூட ஏதோ ஒரு ஆவி இருக்கலாம். நாம் கூப்பிட்டு நம்ம கூட பேச விரும்புகிற ஆவி இந்த டம்ளரை நவுத்தி எஸ்ன்னு சொல்லும். அப்படி அது எஸ்ன்னு சொல்லுச்சுன்னா, பேர் என்ன, நீ எங்கே செத்த, எப்படி செத்த, இந்த மாதிரி நம்ம அதை லைனாக கேட்டே இருக்கலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் நாமளாம் அது இடையில ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம கேட்குற கேள்விக்கு அந்த ஆவி டம்ளரை நவுத்தி லெட்டர்ஸை டச் பண்ணி நம்மளுக்கு பதில் சொல்லும். அப்படின்னா இதெல்லாம் உண்மையாடா? ஆமாம், 100% உண்மை. இதை பற்றி நெட்டில் நிறைய ஆதாரம் இருக்குது. டேய், செத்து போன எங்கள் தாத்தா கிட்ட பேசி நகையெல்லாம் எங்கே வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? டேய், எனக்கு கூட நடிகர் நாகேஷோட பேசணும்னு ஆசைடா. முடியாமல் போச்சு. ஒரு ஆவி கூடயாவது கண்டிப்பாக பேசணும்டா. கண்டிப்பாக பேசலாம்டா. சரி, ஆவி கூட பேசுறதெல்லாம் இருக்கும். சாயங்காலம் சினிமா போலான்னு சொன்னியே, அது என்னாச்சு? தெரியும்டா, நான் நேற்றே ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன்டா. சே, ஏன்டா? டிக்கெட் ரிசர்வ் பண்ணது ஆஃபீஸ் ட்ராயிலே வச்சுட்டு வந்துட்டேன்டா. இப்போ என்னடா பண்ணலாம்? நோ ப்ராப்ளம்டா, ஒரு 15 மினிட்ஸில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா நான் அதையே. டேய், நான் போயிட்டு வரைக்கும் இந்த போர்ட் டச் பண்ணிடாதீங்கடா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். டேய், அவனை இன்னும் காணாண்டா. அவன் வரக்குள்ளே எதனாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆமாண்டா, எனக்கும் இந்த புத்தகத்தை படிச்சதும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. டேய் வேணாண்டா, அவன் போகும்போதே சொல்லிட்டு போனா ஏதாவது தப்பா நடக்கும்னு தோணுது. டேய், அவன் கிடக்குறான் பயந்த கோழி. நீ வரல விடா. நான் கேட்க மாட்டேங்கடா நீங்க. டேய், இந்த ரூமுக்குள்ளே ஏதாச்சும் ஆவி இருக்கான்னு கூப்பிட்டு பார்ப்போமா? ஸ்பிரிட், ஆர் யூ ரெடி? டேய், பயமா இருக்குடா. டேய், வரல எடுத்துட்டாரா? ஸ்பிரிட், நீ எப்போ செத்த? ஒருவேளை 358 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பானோ? இருக்கும். அடுத்த கேள்வி கேள்றா. ஸ்பிரிட், நீ எப்படி செத்த? டேய், நீ தப்பா கேட்டடா. ஃபர்ஸ்ட் பேரை தானே கேட்கணும்.
எவனோ ஹெல்மெட் போடாம போய் செத்துருக்கான். 358 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் இல்லையடா. ஒருவேளை 358 நாளா இருக்குமோ? அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பானோ? ஏண்டா இது ஒரு வேளை இப்போ கொஞ்சம் முன்னாடி 358 இருக்குமோ? டேய், என்னடா சொல்ற? டேய் சரி, அதோட பேர் என்னன்னு கேளுடா. உன் பேர் என்ன? ஹரி. ஹரி. டேய் ஹரிக்கு ஃபோன் பண்ணுடா. டேய் பயப்படாத இரு, அவனுக்கு ஃபோன் பண்றேன். டேய் ஃபோன் மாட்டிச்சு. டேய் இருங்கடா, பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்கடா. வாடா டேய், வண்டி ஏற போய் பார்க்கலாம். போலாம் வா, போய் வண்டி எடுவா, பார்த்துலாம் வா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எண்ணிக்கை பெற்றிருக்கிறார். தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளுங்கள். This is translating of calling. You will now be